அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வந்திருப்பீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னே ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் படம் ரிலீஸ் ஆன 3 நாளில் 300 கோடி ரூபா வசூல் பண்ணிடுச்சு, 4வது நாளில் அவதாரே கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட ஆரம்பம் படம் தான் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சோ அப்படின்னு நம்பிட்டோம். ஆனால் அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களையும் தேட்டருக்காரங்களையும் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருங்களுக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் சுமாராக ஒரு 10% வரைக்கும் லாஸ் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்த செய்தியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு, எங்கேயோ உட்காந்து எதையோ ஒன்று எழுதி விட்டு போயிடுவாங்க. கோடி கோடியாக பணத்தை கொடுத்து தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சில்லறையாக பணத்தை வசூல் பண்ணி கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா தானே தெரியுது 10% லாஸ்ன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அஜித்தோடைய அடுத்த படமான வீரம் கூட ஜில்லா படத்த அளவுக்கு விலைக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பம் மட்டும் ஒரு லாபகரமான படமாக இருந்திருந்தா நிச்சயமாக ஜில்லா விட அதிகமான விலைக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் மிகப்பெரிய வசூலை செஞ்சிருந்தாலும் வியாபார ரீதியாக அது ஒரு வெற்றி படம் கிடையாது, லாபத்தை தராத படம் அப்படின்றதுனால இந்த பட்டியலை விட்டு நீக்கிடுறோம்.